அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, ஏழை என்றால் யார்? ஏழை அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஏழைக்கும் மிஸ்கின், ஏழை அப்படிங்கிறது தமிழில் சொல்கிறது, மிஸ்கின் அப்படின்னு சொல்கிறது அது அரபியுடைய ஒரு வேர்டு, அரபில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. சரி, ஏழை உண்மையிலேயே ஏழை என்று சொன்னால் யார் அப்படிங்கிறத ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் ஒரு மஜ்லிஸில் சபையில் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் சஹாபாக்கள்கிட்ட ரசூல்லா கேட்டார்கள். ரசூல்லா கேட்குறாங்க, மல் முஃப்லிஸ், முஃப்லிஸ் என்றால் யார் தெரியுமா என்று கேட்கிறார்கள். ஏழை என்று சொன்னால் யார் அப்படின்னு கேட்கும்போது, மல்லா திர்ஹம வலா தீனார வலா மதா, எவரிடத்தில் தீனாரோ திர்ஹமோ அல்லது உலக பொருட்களில் எந்த விதமான பொருட்களும் இல்லையோ அவர்தான் ஏழை என்று சொன்னார்கள். அப்ப ரசூல்லா சொன்னாங்க, உண்மையிலேயே ஏழை என்றால் யார் தெரியுமா? கியாமத்து நாளில் அவர் வருவார். அவர் என்ன செஞ்சிருப்பார்? தொழுது இருப்பார், நோன்பு வைத்திருப்பார், ஜக்காத் போன்ற நல்ல அமல்களையும் செய்திருப்பார். ஆனால் ஏதோ ஒரு நேரத்தில் யாரையாவது அவர் திட்டியிருப்பார், யாருடைய பொருளையாவது அவர் சாப்பிட்டு இருப்பார், யாரையாவது அவர் கொலை செய்திருப்பார். அதன் காரணமாக அவருடைய அமல்களில் அனைத்தும் என்னாகும்? தொழுதாரு, நோன்பு வச்சாரு, ஜக்காத் கொடுத்தாரு, இதெல்லாம் சரிதான். ஆனால் யாரையாவது ஒருத்தரை திட்டுவதனாலேயோ அடிப்பதனாலேயோ யாருடைய பொருளையாவது அபகரிப்பதனாலேயோ இவர் அந்த கியாமத்தினால என்னவா மாறிடுறாரு? முஃப்லிஸாக மாறிவிடுவார். முஃப்லிஸ் அப்படின்னு சொன்னால் யார் இடத்துல தீனாரு திர்ஹமு அல்லது உலக செல்வங்கள் பொருட்கள் எதுவும் இல்லையோ அவர் அப்படின்னு சஹாபாக்கள் சொன்னாங்க இல்லையா? இப்போ ரசூலா சொன்னாங்க, முஃப்லிஸ் அப்படின்னு சொன்னால் அவர் கிடையாது. அவர் தொழுதிருப்பார், ஜக்காத் கொடுத்துருப்பார், நோம்புல வச்சிருப்பார். ஆனால் யாரையாவது திட்டுவதன் மூலமாக, ஏசுவதன் மூலமாக, பிறருடைய பொருள்களை அபகரிப்பதன் மூலமாக, மற்றவரை கொலை செய்வதன் மூலமா இவர் அந்த நன்மையில் அனைத்தையும் இழந்துருவார். ஸோ இவர் செய்த நன்மைகள் அனைத்துமே பாதிக்கப்பட்டவரிடத்தில் அது என்ன செய்யப்படும்? அது சமர்ப்பிக்கப்படும். இவர் செய்த நல்ல அமல்களுடைய நன்மைகள் அனைத்தையும் அவங்களுக்கு கொடுத்துருவாங்களாம். அப்போ அந்த இடத்துல இவர் என்னவா மாறுகிறாரு? செல்லா காசு, எந்த விதமான நன்மையும் இல்லாதவராக, நன்மையற்றவராக அவர் ஆகிவிடுவார். இவரு தான் முஃப்லிஸ் அப்படின்னு ரசூல்லா சஹாபாக்களிடத்தில் கேட்ட கேள்விக்கு முழுமையான ஒரு பதிலை கொடுத்திருப்பாங்க. முஃப்லிஸ்னா யாரு? உண்மையாகவே ஏழை என்று சொன்னால் கியாமத்துடைய நாளில் உண்மையான ஏழை யார் என்பதற்கு ஒரு சரியான டெஃபினேஷனை ரசூல்லா கொடுத்திருப்பாங்க. அப்போ நம்ம உணரணும். அதாவது நம்ம இந்த உலகத்தில் அமல் செஞ்சிடலாங்க, யாரையாவது நம்ம திட்டிருப்போம், அடிச்சிருப்போம், யாருடைய பொருளையாவது எடுத்து சாப்பிட்ருப்போம். அப்படிங்கும்போது நாம் செய்த அமல்கள் அனைத்துமே என்ன ஆகிடுதாங்க. ஸோ அதனால் இந்த விஷயத்தில் இந்த ஹதீஸ் மூலமாக நமக்கு கிடைக்கிற பாடம் என்ன அப்படின்னா, யாரையாவது நம்ம திட்டி இருந்தால் சம்மந்தப்பட்ட நபர் இடத்துல போய் நம்ம மன்னிப்பு கேட்கணும். யாருடைய பொருளையாவது எடுத்து இருந்தால் சம்மந்தப்பட்டவன்கிட்ட போய் அதை கொடுக்கணும். யாருடைய பொருளையாவது நம்ம சாப்பிட்டு இருந்தாலோ எல்லாத்துக்குமே இந்த உலகத்திலே நம்ம அதுக்கு உண்டான பிராட்சியம் தேடி இருந்தோம்னு சொன்னால் நாளை மறுமையில் அங்கே நம்ம தப்பிக்கலாம்.
இல்லை என்று சொன்னால் அங்கே நம்ம லாக் ஆகிடும். அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், மிகப்பெரிய ஒரு லாக்கை நமக்கு போட்டுருவோம். அதனால் அமல்கள் நாம் செய்கிறது அப்படிங்கிறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மற்றவர்களை திட்டுவதன் மூலமா, ஏசுவதன் மூலமா, கொலை செய்வதன் மூலமா, மற்றவருடைய பொருளை நம்ம அநியாயமாக சாப்பிடுவதன் மூலமா நம்முடைய ஒட்டுமொத்த அமல்களும் அங்கே வீணாக போயிடுது. சம்பந்தப்பட்டவனுக்கு அல்லாஹ் அந்த நன்மையை கொடுத்துட்றான். அங்கே உண்மையிலே ஏழை இவர் தான் அப்படிங்கிறது தான் ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸ் மூலமா சஹாபாக்களுக்கு உணர்த்தக்கூடிய பாடம். அதனால எல்லாம் அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் பிறருக்கு எந்த வகையிலும் அநீதம் இழைக்காமல், பிறருடைய பொருளை அபகரிக்காமல், பிறருடைய உயிர்களை உடைமைகளை பறிக்காமல் நாம் என்ன செய்யணும், அந்த விஷயத்தில் பேணுதலோடு ஒழுக்கத்தோடு வாழ்வதன் மூலமா இறையர்களை பெறுவதற்கு அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் எல்லோருக்கும் அருள் புரிவானாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.